நம்ம ரகு சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா யூடியூப் சேனலுக்கு என்ன பேருன்னு சத்தியமா தெரியல. நேற்று காலையில வர்றப்ப அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இவன் என்னடா சொன்னா 5 வானவில்ன்றான். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் தான் பாத்துருப்போம். பிகாஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேட் நக்காலிட்டிஸ் இருக்கு, பரிதாபங்கள் இருக்கு, மைக் செட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அவங்களுக்கு தனியா யூனிக்னஸ் இருக்கு. ஓகேவா, நம்மளுக்குன்னு என்ன யூனிக்னஸ் இருக்கு அதுதான். சோ ஆனா அந்த யூடியூப் சேனல் பேர் இருக்கு நம்ம பேரு நம்மளுக்கு தெரியும். அக்கறைக்கு தெரியும் பேரு என்னன்னு. ஆமா, நம்ம பேர் தெரியாம பேசிட்டு இருக்கியா? இப்ப நெல்சன் சொன்னா வெச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, வேற மாதிரி சொன்னா நெல்சன் சாரி ஓகே. நீங்களே உங்களை பத்தி சொல்லிங்களேன். நம்ம எல்லாத்துக்கும் நம்மள தெரியும். ஆனா நீ உன்னை பத்தி சொல்ல ஆஷி. ஆஷின்னு நான் கூப்பிடுவேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவனை ஆஷின்னு கூப்பிடுவேன். ஆனா வந்து அவனை பத்தி சொன்னாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பான், சுத்துவான், அவ்வளோத்தேன். கொஞ்ச நேரம் என்ன சொல்லுவோம், என்ன பண்ற? நான் வந்து என் பேரு ஆஷ், வயசு தேவையில்ல, வயசு தேவையில்ல. சரி, அவனை முகேஷ் கூப்பிடுறேன். அவனை வந்து 10 பேர் முகேந்திரா. ஆனா எங்களுக்கு அது தெரியல. இதை பத்தி முகேந்திரா. சோ சொல்லுங்க. வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. என் பேரு ஹாஷ். உங்க பேரு ஆஷா? என்ன இது? அர்விஷ். ஆஹா, அதுதான் சொன்னேன். இப்ப எடுத்து பேச சொல்றது இல்ல. எப்படி நாங்க வேற கூப்பிடலாமா? இல்ல இப்ப வந்து உங்களுக்கு நிக்நேம் என்ன இருக்கா? நீங்க வந்து சக்தினே கூப்பிடலாம், அழகா இருக்கும். உங்க ஃபுல் நேம் அவரே அந்த இந்த ரங்கராய சக்திவேல். ஓ, அது வேற இருக்கு. இன்னொன்னு படம் இருக்கு, சிம்புவோட. என்னடா? கோவில் படத்துல சக்தி. அவ்வளவுதான் சக்தி. கோவிலுக்கு போ சக்தி. என்ன எழவே அது. இப்ப நீங்க? என் பேர் ரகுநாத். நான் எனக்கு பெரிய யூடியூபர் ஆகணும் அந்த ஆசைதான் கேரக்டர் தான் வந்தேன். சரி, அந்த படத்துல மஞ்சள் பைய தூக்கி நான் வந்துட்டேன். நம்ம ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் சேர்ந்து நம்மளும் பெருசா ஆகலாம் அப்படின்னு. ஆனா உண்மை கதைப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படி வந்தாருன்னா, அந்த வெட்டி பசங்க சொல்லுவானே, டி மச்சான் கேரளா மச்சான் வெடி வெடி அந்த ஃபார்ம்ல வந்தாரு. பல அடிக்கடி இடிக்கல் வாங்கி ஃபைனலி சத்யான குரசனால இப்போ முதல் லாக். ஓகே, தேங்க் யூ மச்சி. என் கோட்டை முடிஞ்சிருச்சு. அவரு தலைவர் கடைசி சொன்ன போனா என்ன பத்தி தான் உங்க எல்லாத்தையும் என்ன பத்தி தெரியும். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யாரு? சக்தியா இன்னும் ஒரு பேர் இருக்கும், அது சொல்லவே இல்ல. அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் தான் பிள்ளைங்க. சோ வந்து என் பேரு சத்யா. எங்களுக்கு சத்தியமா தெரியல. இவன் சொல்றப்ப இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன பிரச்சனைனா இவனை ரொம்ப ஏசுவேன். இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து ஓகே மினிமம் நான் யூடியூப்ல பாக்குறப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிப்போனேன், ஏதாச்சும் பண்ணுவேன், எனக்கு அதான் ஆசை, அதுக்குதான் வந்தேன்னா. சரிடா, எங்களுக்கு நான் வந்து எனக்கு எடுத்தா நான் ஐடி படிச்சிருக்கேன். ஸோ மினிமம் என் சைட்ல வந்து ரீசெண்டா நான் வேலை செஞ்சேன். ரொம்ப நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாமே. ஸோ அந்த டைம்லயே எனக்கு டைம் இல்லை, ஃப்ரீ டைம் இல்லைன்னு சொன்னா போனேன். ஆனா ஃப்ரீ டைம் எனக்கு இல்ல செய்யறதுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். சோ இப்பதான் ஃப்ரீ டைம் இருக்கு, அதான் அவன்கிட்ட சொன்னேன். சரிடா வா செய்வோம். இவனுங்களும் வந்து இவனுங்க ஆபீஸ்ல மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப வந்து நீங்க பேசுறீங்க வந்து காது கேட்காதவங்க எப்படி கன்வே பண்றது? அதுதான் சொல்றேன். ஐ டோன்ட் ஃபுல்லி டெஃப் அண்ட் டம்ப். ஆனா வந்து இவன் பண்றது வந்து டெஃப் அண்ட் டம்மே கடுப்பா இருக்கு இந்த விஷயத்துல.
சோ அதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பேரு சத்தியமா வைக்கல, என்ன பேருனே உங்களுக்கு தெரியாது. நேற்று காடியில பேசிக்கிட்டு நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், கொண்டனே இல்ல, நோ கொண்டென்ட் நீங்க நினைச்சு வச்சுட்டு போங்கடான்னு. இப்ப ஆரம்பிப்பானுங்க, அதான் கொண்டனே. இப்ப சேனல் பேர் வைக்க போறீங்க அப்படின்னு அவன் ஆரம்பிப்பான். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சேனல் முடிஞ்சுன்னா அப்புறம் அவன் பேசுவான். ஐயோ நீங்க சொல்லுங்க ரகு. பிளேடு ஃபுல்லா என் பக்கம் திரும்பிடுச்சு. இல்லையா இதுக்கு மட்டும் குறைச்சல, இப்ப பேர் சொல்லு. இல்ல யாரு எப்படி சொன்னா நம்ம என்ன வேணாலும் பேர் வைக்கலாம், எல்லா பேரு கூட வைக்கலாம். அப்ப வைங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுதான் அதுதான் அப்ப வைங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பேரு ஓ நீங்க நான் சொல்லுங்க. இப்ப திடீர்னு பேர் வைக்க சொன்னா அது அப்படிதான். அப்புறமா கேட்டுக்கோ. முதல்ல ஒரு பேர் சொல்லுங்க, அப்புறமா content எதுக்குன்னு வச்சுக்கோ. இப்போ சரி, நம்ம எதை பத்தி ரொம்ப பேச போறோம்? கண்டென்ட் பத்தி தான் நிறைய பேச போறோம். அந்த அன்னைக்கு Content-னா என்ன content பத்தி பேச போறோம் சத்தியமா யாருக்கும் ஐடியா இல்ல தானே? அதுதான் idea. ஏன்னா நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்க, பேக் அதிகம் நம்ம இதுல இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜீவனோட ஃப்ரெண்ட்ல. நீங்க யாரு? நான் ஜீவனோட காதலா டோஸ் ஆப்லாம் வந்து அவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஓகே, ஐ லவ் தேம். ஆனா வந்து நீங்க சொல்லுங்க, உங்களோட கண்டென்ட்ல வந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னோட கண்டென்ட் நான் எக்ஸ்ப்ளோர் தான் ரொம்ப பாப்பேன். நம்ம ரியாலிட்டியை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எப்படி டெய்லி என்ன அன்றாட வாழ்க்கை நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றோம் அப்படியா. சோ அதனால வந்து பேசாம டீ கடை போய்ஸ்ன்னு வச்சிடலாமா? ஆனா ஓகேடா, சஜஷன் நல்லா இருக்கு. சொல்லு. இது அல்சன் ஃபைனா வந்து மாமா கடை நிறைய போடா சொல்றா. சோ மாமா பாய்ஸ்ன்னு வச்சிடலாமா? ஓகேடா, அவங்க சஜஷன் மாமா பாய்ஸ், நீ சொல்றது மாமா பாய்ஸ் சஜஷன். இது ஒருத்தன்டா வரேன். ஓகே வாங்க தம்பி. வெட்டி பாய்ஸ். வெட்டி பாய்ஸ். ஏன் வெட்டி பாய்ஸ்? வெட்டி அவன் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? நீங்க அவன் வந்து வீக்கே சொன்னதை நீ சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. வெட்டியாதான் இருக்கோம், வெட்டிக்காக தான் பேசிட்டு இருக்கோம். அது வெட்டி பாக்ஸ் தான். சத்யா சஜஷன் ரிச் நைலாம் இல்ல. என்ன ரிச்சா? ரிச் 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 RITZ. ரிட்ஸா? ஏன் ரிட்ஸ்? சும்மாதான் பேரு தானே. ஓ நீ அப்படி வரியா? ஆனா அது ரிட்ஸ் அர்த்தம். அதான் சார் சும்மா பேரு தானே. ஓகேடா, குட். அவன் சொல்றது ஓகேடா. அவன் சொல்ற content எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க திரும்புறீங்க எல்லாரும். நான் சொல்றத நான் வச்ச பேரை நானே வச்சுக்கிறேன். நான் சொல்றதுதான் நீ சொல்லு. நான் சொல்றது என்னதுன்னா லாங் ஹவுஸ் பேச போறோம். ஓகே, லாங் ஹவுஸ் பேச போறோம். லாங் ஹவுஸ்லாம் இல்ல, தெரிஞ்சு நம்ம ஒரு 20 minutes 20 minutes 30 minutes தான். எப்படின்னா நான் அதுல பேச தானே போறோம். சோ அதனால ஏன்னா இங்க நிறைய பேசுவோம், கட் பண்ணி அடிச்சு வீசுறதுல நிறைய இருக்குல்ல. எப்படி சொல்ற வார்த்தை ஆன் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீ பேசு பேசு. கதடிக்கும் பாய்ஸ் அப்படின்னு. அவன் சஜஷன் கதடிக்கும் போய் தமிழ் பேரு பட் என்ன கேட்டா நான் ஒண்ணே தான் சொல்றேன். என்ன கேட்டா சத்யாஸ் சேனல் செல்ஃபிஷ் மூமெண்ட். கட் பண்ணி சத்யாஸ் சேனல் இல்ல. ஓகே, நான் சொன்னது நேத்து தான். நேத்து காடியில வர்றப்ப என்ன சொன்னோ அதுதான். content நோ content. இதே நிறைய ஏத்துக்க முடியாது. இது எப்படின்னா ஏன் content நோ content ஏத்துக்க முடியாதுன்னு நீ சொல்லி பாக்க. நான் சொல்றது வந்து என்னது என்ன சொல்லிடுது? நோ content நோ content வந்து நம்மள்ட்ட content இல்ல, நம்ம சொன்ன வரை. சோ அதான் பேர் நம்மளுக்கு மொத்தம் பொறுத்த வரைக்கும். இந்த சேனலோட பேரே content இல்ல, ஆனா content என்ன content தெரியாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி யூடியூப்ல வீடியோ இருந்தாலும் வரும், இல்ல டெய்லி வர எப்படி வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. வாரத்துல ஒரு வாட்டியா சொல்றான் பாருங்க. ஒரு வாட்டியா? இல்ல வேணா 2 வாட்டி. வாரத்துல 2 வாட்டி போட்டுக்கிறான் நான் பேசுறதுக்கு. சோ அந்த வாரத்துல 2 வாட்டி போடுறப்ப அந்த content வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா யாருக்கே தெரியாது. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் ஈஸியா ரீச் ஆகணும். இப்ப நம்ம யூடியூப் இப்ப விஜய் சித்து vlogs ஸ்கேம் தான் பண்ணும். விஜய் சித்து vlogs எப்படி ஃபேமஸ் ஆச்சு? கேரா எப்படின்னா அவங்க பண்ற ஆக்டிவிட்டி பிளஸ் அவங்களோட யூனிக்னஸ், அதனால தான் அந்த பேரு வேல்யூ. அந்த பேர் வந்து போகணும்னா நம்மளோட இதுதான் பிடிக்காத விஷயம். நம்ம கடைசியா வந்து லக்கி டிரா வச்சு ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன பேர் வருது? ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நோ கண்டென்ட் டு நோ கண்டென்ட்ல நீங்க சொன்ன மாதிரி
அது இல்ல இது தம்பி நம்ம சொல்லுல copy paste பண்ணக்கூடாது. உங்களுக்கு மூளையில ஏதாச்சும் ஒண்ணு இல்ல, இது நல்லா தான் இருக்கு, நான் சொல்ல வந்தேன். ஓகே we can try நம்ம கடைசி அதை ட்ரை பண்ணுவோம் content ஆமா பேசுறதே content இல்ல எப்படி வெட்டிங்க இது கிளிக் போடுவோம். ஆனா லக்கி ட்ரா எதுல இருந்து ஆரம்பிச்சு சித்தி லக்கி ட்ரோ லக்கி ட்ரா இந்த கல்ச்சரல் இருந்து ஆரம்பிச்சு இல்ல நான் ஆரம்பிச்சேன் ஐ மீன் கல்ச்சரல் இல்ல லக்கி ட்ரோ வந்து நம்ம ஆர்கனைஸ் ஐடியா இருக்கா கல்ச்சரல் கல்ச்சுரல் ஐடியா இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லக்கி ட்ரோல நம்ம குலுக்கி போட்டு எது கிடைக்குதோ அது எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுப்போனே ஆனா வந்து அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஒன்னு வந்து தெரியுமா நம்ம ஓகே இது வந்து ஸ்டார்ட் அப் இது என்ன கதைனா எல்லா இடத்துலயும் வந்து வேற வேற டைப்ல பேர் வச்சிருப்பாங்க ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்க. மக்களதான் செஞ்ச எங்க கிரியேட் பண்ணாங்க சொல்லி கிரியேட் பண்ணல அது இருந்த ஒரு விஷயம் அதுக்கு பேர் தான் வச்சிருக்காங்க லக்கி ட்ரா எல்லா இதுலயும் வச்சுக்கோங்களேன் இப்ப லக்கி ட்ரோனா என்னது ப்ராபபிலிட்டி தானே சோ ப்ராபபிலிட்டி எல்லா இடத்துலயும் இருந்திருக்கும் சோ அது லக்கி ட்ரோனா அந்த ப்ராபபிலிட்டிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ப்ரோ முதல்ல டார்வின் தான் நினைச்சாங்க இல்லையா? வரலாறு தெரியாம பேசுறாங்க அவனோட ஒன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே நான் ஏத்துக்கிறேன். வெக்கேஷன் பேசுறீங்களா என்னது? நான் பேச மாட்டேன். எப்ப எடுத்து முடிச்சா வந்துருவாங்க சத்யராஜ் தோட பையா நல்லா வாங்கிக்கிறீங்க. இல்ல சோ ஆன் சைட்ல என்ன லக்கி லக்கி ட்ரா கிடைச்சிருக்கா இல்ல உன் கல்ச்சரல் இல்ல நீ எப்படி மாமாக்காரன் ஆமா ஏதோ சொன்னாலும் சொல்றான் அப்பா கேட்க மாட்டான் ஆமா ஆமா நீ அச்சா பாய் சோ லக்கி ட்ரா கடைசி சோ கடைசி நம்ம சாய்ஸ் உச்சத்துல சொல்றா உச்சம் பாய்ஸ் வச்சிடலாமா? நல்லாதான் இருக்கு பேசுறது. பாய்ஸ் உச்சம் பாய்ஸ் பின்தங் நின்றாங்க அது வேணாம். மலேசியாத்துல இருந்து மலேசியாவே அசிங்கமா கேட்பாங்க. நம்ம வைக்கிற இது சர்ச் பண்ற எப்படி சொல்றது நம்ம வைக்கிற பேர் வந்து சர்ச் பண்றாங்க ஆனா இந்த பேர் வச்சு வேணாம். இந்த சத்யா அது அது இல்ல அது சும்மா இல்ல. பொறுமையே பெருமை. சரி அந்த இது கேட்ட தாண்டி என்ன இல்ல சட்டி அப்ப அந்த சொம்பு பின்னாடி தானே இருக்கு வீட்டு பின்னாடி அப்ப நான் அப்பதான் லாண்டு முடிஞ்சு சரி வீடு பின்னாடி விட்டுரு. வீடு பின்னாடி இருக்கும், ஜட்டி பின்னாடி இருக்கும், கதையில விட்டுரு. இவனாலதான் டைம் முடியுது நம்ம ஆமா ரைட் நான் தான் சொன்னதான் நான் முதலே சொல்லு நான் கேட்க மாட்டான் அப்பதான் நான் பஸ்க்குலாம் லாண்டி இருக்கும் வீட்டுல யாருமே இல்ல அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நான் அந்த விஷயத்துக்குலாம் பயப்படுவேன் தானே பெரிய விஷயத்துக்குலாம் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் குளிக்க போனான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க அண்டர் பிளஸ் இங்க யாரும் ப்ரோமோட் பண்ணல வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுல ஒண்டிதான் இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் டிவி சவுண்ட்லாம் வேகமா வச்சுட்டு பயப்படுவேன் சொல்லிட்டு டிவி சவுண்ட்லாம் வேகமா வச்சுட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு பின்னாடி அது யாரும் தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன் போடல ஜட்டி போட்டிருக்கலா பொக்சரோட நிக்கிறா சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு பின்னாடி யாரும் கல் தட்டுறேன்னு சொல்லிட்டு நான் நேரம் ஓடி வந்தேன் அந்த உயரமான கேட்டிருக்கேன் சொல்லிட்டுல கொட்டான்னு பாங்க இப்படிதான் பாங்க அதான்டா இதே ஹிஸ்டரிக்கு ஆனா டிஸ்கிளைமர் அவரு சின்ன வயசுல ஆனா அது என்ன தெரியுமா, இது ஜோக்கான விஷயம் அவன் கேட்ட தண்டறப்ப கேட்கல நான் மணி சவுண்ட் கேக்குது நான் எப்படி நம்ம குச்சேன் கேட் இப்படி குச்சிட்டு அப்படியே பாஞ்சிட்டேன் கீழே கைய வச்சு நீ கை வச்சு பாஞ்சலா நான் எப்படி ஏன்னு நீ தெரியல கையை வைக்காம பாய்க்காம நீங்க சுப்ப மாட்டாங்க. இப்படி இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி ஆஷி நீ சொல்லிட்டேன் ஒரு 2-3 சம்பவம் நடந்தது. ஃபிளாட்ல இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் சத்தமா பேசாச்சு இதா ஃபிளாட்ல இருக்கும்போது ஒரு 11 மணி இருக்கும், ஒரு 10-11 மணி இருக்கும். கீழே உட்காந்துருப்பேன். எங்க அப்பா வர வரைக்கும் எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சரி வண்டி வரணும் பார்த்தா அவள் வரவே இல்லை. ரொம்ப கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு நான் மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆளே இல்லை. பக்கிங் பிளேஸ்ல ஸோ கீழே வந்து ஒரு கடை தான் இருக்கு, பக்கிங் பிளேஸ். ஸோ இது வந்து ஒரு ஓவர் ஸ்டோரி, பேஸ் ஸ்டோரிங்களா, பீதிங் அப்லோட அனுப்பலாம். ஏன்னா அந்த ஹியூமன் நம்ம அந்த பேசுற டாபிக் ரிலேட் பண்ணி தானா இது வந்து ஓவர் ஸ்டோரி. இல்ல ஹாரர் ஸ்டோரி தான், ஆனா வந்து நம்ம டாபிக் ரிலேட் பண்ணிருக்கோம். ஹியூமன் அதுல ஹிஸ்டரிக்கல் ஸ்ட்ரென்த் அவன் அந்த கட்டத்துல ஹிஸ்டரிக்கல் ஸ்ட்ரென்த் இது பேஸ் பண்ணி தான் நான் இந்த அதுதான் அதேதான். ஓகே, வந்து நான் கீழே இருக்கும்போதே ஒரு ரொம்ப வயசு ஒரு
12 வயசு 11 வயசு இருக்கும். சோ அந்த இப்ப கூட டைம்ல உனக்கு பெரிய வயசுலாம் இல்ல. வயசு வேணாம். அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், கீழே உட்காந்துருப்பேன். யாருமே இல்ல. அந்த இடம் வந்து ஒரு இடத்து மட்டும் இருட்டா இருக்கு, ஒரு இடம் வந்து வெளிச்சமா இருக்கு. சோ அந்த இடத்துல நான் உட்காந்து லைட் இல்லையா? திடீர்னு ஒரு joke கூட நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களாடா? அதான்டா அங்க highlight. லைட் இல்ல. ஏதோ ஊடு ஏதோ சத்தம் கேக்குது. நாயா இருக்கும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. சத்தம் கேக்குது, சரி விட்டுட்டேன். திரும்ப ஒரு சத்தம் கேட்டோன்னே நான் என்ன பண்ணேன், உட்காந்து பாக்குறேன். அங்க இருந்து தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வருது, படபடன்னு மொத மாட்டிட்டு பிளாட் வீடு. அந்த பிளாட் வீடு என்ன எப்படி சொல்றது, அந்த போஸ்ட் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு மேல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுக்கு மேல ஏறினா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது அங்க எங்க குதிச்சா படிக்கட்டு. நான் நேரம் அந்த கல்லு மேல ஏறி குதிச்சுட்டேன். சோ அந்த 11 வயசுல என்னால அதை குதிக்க முடியாது. சத்தியமா நான் அவ்வளவு கட்ட குதிக்க முடியாது. இப்படிதான் கட்டலாம். வேகமா ஏறிட்டேன். சோ அந்த பயத்துல வீதிட்டேன். சோ அந்த சொல்றேன். அதாவது உன்னோட history. ஆமா, இதுதான். அவன் சொல்றது same தான். அவன் சொல்றது வேற. நம்ம வீட்டு போஸ்ட் வரி இருக்குமா, நம்ம அந்த வரி நீ சைட்ல புடிச்சு உள்ள புரியுதா? இது கட்டதான். எதை முடிச்சோடனே உடனே பாஞ்சு குடிச்சு ஏறிட்டேன். குட். அந்த கதை ஓகே தான். ஆனா இப்ப பொறுத்தவரைக்கும் சத்தியட்ட கதை என்ன கிட்ட ஒரு கதை இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணா சத்தியலுக்கு அந்த இடம் தெரியும். நான் சொல்ற இடம் வந்து சத்தியலுக்கு தெரியும், எனக்கும் சத்தியலுக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்து கசிஸ். ஆனா அது நடக்கல, சத்தியலுக்கு நடக்கல, எனக்கு நடந்துச்சு அந்த விஷயம். ஏன்னா நான் முன்ன ரொம்ப அங்க இருந்தேன். எங்க தெரியுமா, நம்ம பழைய பாட்டி வீடு. நான் எங்க ஸ்கூல் படிச்சேன், ஆரம்பத்துல தமிழ் ஸ்கூல்லாம். கம்பத்தேடம், ஓகே, பழைய கம்பத்தேடம் அங்க இருக்கு. நாங்க பாட்டி வீட்டுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சாலும் தமிழ் ஸ்கூல் இங்கன்னா பாட்டி வீடு இல்லை. ஓகே, ஸ்கூல் முடிஞ்சானே இப்படி நடந்து பாட்டி வீட்டுக்கு போனோம். இது வந்து ஓவரால் ஸ்டோரிலாம் இல்ல தெரியுமா, ஒரு செம சேட்ட ஸ்டோரி. அதான் கதி. சோ ஸ்கூல் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். ஒரு கோழி இருந்துச்சுடா, கோழி குட்டி, கோழி குஞ்சு. சோ கோழி குஞ்சு இருந்துச்சு. கோழி குட்டி இப்பதான் கேள்விப்படுறேன். கோழி குட்டி இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அந்த பார்த்தாலே குஞ்சு மேல சுக்கா வாங்கிட்டேன். கோழி குஞ்சு மேல கோழி குஞ்சு மேல சுக்கா. சொல்றதை கேட்டு மேல சுக்கா வாங்கிட்டேன்னா போயிட்டு அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு புடிச்சிட்டேன்டா. புடிச்சிட்டு இப்படி திரும்பின வேகத்துல என்ன நடந்திருக்குன்ற அந்த அம்மா கோழி இருக்க அங்க இருந்து எடுத்தேம்பார் ஓட்டம். அந்த லோங்காங்க எங்க பாட்டி வயசுல இருக்கும் இருந்தா ஒரு நான் ஆறாப்புனா 12 வயசு 11 வயசு பயந்தாண்டா இருந்தா குத்துறேன்டா. சுத்தா கட்டி குத்துருச்சா எனக்கு சுத்தா இருக்கியா சொல்லி கூட இந்த தூக்கி விட்டு துரத்துது. என்ன பண்ணிருப்பன்ற அந்த லொங்காங்க இருக்க, அந்த லொங்காங் பெரிய லொங்காங்க தெரியுமா, எடுத்த தாவு. அவன் சொன்னதான் இப்ப எனக்கு ஒத்து வரும். சவால தாவுடா தாவுன எனக்கே தெரியல உண்மையில அந்த லொங்காங்க எப்படி தாண்டா. ஏன்னா அந்த லொங்காங்ல இது வச்சிருப்பானுங்க, அந்த கட்டை நடக்கிறதுக்கு கட்டை இருக்கும். நம்ம சும்மா நார்மலா போயிட்டு இப்படி காலை வச்சா தாண்டது இடம் பெரிய லொங்காங்க. சத்தியமா அதை எப்படி தாண்டது தெரியல. அதான் அவன் சொல்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நான் நினைச்சது அது அது எனக்கு தெரியல. அட்ரியல் ரஷா இல்ல அவன் சொல்ற மாதிரி ஹியூமன் அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு, இவ்வளவு பெரிய லோக்காங்க நம்மளால தாண்ட முடியுது, நம்ம வாழ்க்கையில ஏன் தாண்ட முடியாது. என்னென்ன
என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓ ஒரு இல்ல அது என்ன கதை? நான் கோட் சொல்ல தான் வந்தேன் உள்ள. ஆனா என்ன கதைன்னா இது எல்லாமே எடுத்து சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. இது எல்லாமே ஆனா எனக்கு தெரிஞ்சு Historical story. Adrian Rushம் ஒரே கதை. ஒரு பாட்டு அது வந்து அதுல வந்து ஒரு பாட்டு. வாயில வரல விட்டுறேன். எங்க ஒண்ணு இல்ல அது சொல்லல. அதான் எனக்கு doubt, historical strength. இவன் சொல்ற பாரு, ஆனா நம்ம எல்லாமே ரிலேட்டட் பண்ணி பேசுறது Adrian Rush வரை இருக்கு. ஆனா இவன் சொன்னது historical strength. இங்க எங்க செப்டர் போனாலும் அங்கதான் வருது. அது வந்து So, main இது ரெண்டும் வந்து historical strength Adrian Rush ஒண்ணா இல்லையான்னு எனக்கு தெரியாது. Like, பாக்குற யாராச்சும் இருந்தா okay தான். அவங்க இல்ல, நினைச்சிட்டு இருந்தா அவங்க எப்படின்னா ஹிஸ்டரிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அடினல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். கரெக்டா பேசுற புரியல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? Historical strength னா அந்த மாதிரி இல்ல. எப்படி தெரியுமா, உன் உடம்பு பேய் வலி இருக்கும், பிரிஞ்சு இருக்கிற மாதிரி வலி இருக்கும். ஆனா நீ அப்பயும் வேலை செய்வ. ஏன்னா உன் மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும். இப்ப எப்படின்னா இப்ப சொந்த இப்போ ஒரு வேலை செய்யணும்னா அது இத்தனை மணிக்குள்ள முடிச்சிடணும். அந்த உனக்கு நான் ஈஸியா ஒரு சொந்த கொடுப்பா. இப்ப அதுல முதல்ல சொல்லிட்டு தான் கணக்கு கொடுக்க மாட்டேன். டேய் ஈஸியான சொந்தம் ஓகேயா. நீ நார்மலா வேலைக்கு போற ஓகேயா, நார்மலான விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்க, உன் நார்மல் ரொட்டீன்ல இருக்க. ஆனா இப்போ உனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருச்சு, ஆனா நீ பார்த்தனா நீ ஹைப் ஆக்டிவா நீ வேலை செய்ய. சம்பந்தமே இல்லாம பேசாத. ஆமா ஓகே சம்பந்தம் இருக்கு. ஓகேயா. உனக்கு நீ வந்து நார்மலான ரொட்டீன்ல போயிட்டு இருக்க, உன் கையை கூப்பிட்டா உனக்கு வேலை இருக்குன்ற. நான் சொல்றேன் உனக்கு இருக்குன்னு இப்ப நான் லாஜிக்கா சொல்றேன். லாஜிக்கா. சோ உனக்கு கேர்ள் வர்றதுக்கு நீ எப்படி இருக்கு அதுன்னு சொல்றேன். ஆட்டுக்கு பண்டி போனா அது வந்து நிறைய improvement சும்மா இருக்கு. சுற்றுவேன். சுத்துவேன், ஆடுவேன், சாப்பிடுவேன், extra படிப்பேன். இப்பெல்லாம் நாங்க எங்க ஸ்லிப்பா பண்ண விட்டோம். இல்ல. வெட்டி விடுற பச்சை வெட்டி சோ உனக்கு வந்து அந்த கோல்னு ஒண்ணு வந்திருக்கு. நீ ஏதோ வந்து எனக்கு கமிட் வரி, எனக்கு என் லைஃப்க்கான ஒரு ஆள் வந்திருக்கு, நான் அதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு உன்னை நீயே புஷ் பண்ணிக்கிற. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நான் இப்படி வேலை செஞ்சு அந்த பிள்ளைய பாத்துக்கிறேன். அதுதான் அவன் சொல்றேன். அதுதான் ஹிஸ்டரிக்கல். ஆனா நம்ம பேசுறதுலாம் வந்து Adrian Rush வந்து நம்ம சொன்னது நம்ம பார்ட் ஆஃப் லைஃப்ல இருந்தது. அது வேற அது ஒண்ணு இருக்கு. எனக்கு இன்னமும் ரெண்டுமே ஒரு மாதிரி எமோஷனல் எமோஷனல் சப்போர்ட், Emotional support. பயம், அழுவ, பேனிக்கு. எமோஷனல் தானே. So, நீ இப்ப யோசி, இப்ப உனக்கு கேர்ள் வந்தானே, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீ வந்து பரவாயில்ல கேர்ள் எப்ப வந்தாலும் சரி எப்ப போனாலும் சரி அப்படின்ட்டு இருந்தனா உன்னால இது பண்ண முடியுமா? அந்த ஒரு வேலையெல்லாம் focus பண்ண. அதுதான் அந்த இது அவன் சொல்ற ஹிஸ்டரி. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு டாபிக்லாம் மேமான் நம்ம பேச நினைச்ச வரைக்கும் அவ்வளவுதான். இதுக்கு மேல அடுத்த வீடியோ போட்டா என்னாச்சும் பார்க்கலாம். அடுத்தது எப்படி ஓடுது, அடுத்த சாப்டர் எதை பத்தி பேச போறாங்க? அடுத்த சாப்டர்ல முதல்ல பேர் கடைசியா இங்கெல்லாம் முடிச்சிட்டோமா? இப்ப இன்னொரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. சோ கடைசியா ஒரு லக்கி ட்ரா. இந்த இப்ப டெம்பரரி அவன் சொன்ன வரி, விகே சொன்ன வரி, டெம்பரரியா நாங்க ஒரு பேர் வைக்கிறோம். எங்களுக்கு தரல அவன் சொன்ன வரி. சோ டெம்பரரியா அந்த 5 பேர்ல ஏதாச்சும் ஒரு பேர் சூஸ் பண்ணி நாங்க வைக்கிறோம். பட் இந்த வீடியோ ஒரு வேலை இம்ப்ரூவ் ஆகி எனக்கு தெரியல எப்ப ரீச் ஆகும், எப்ப இதாகும் தெரியல. சோ அந்த மாதிரி இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி வரைக்கும் நாங்க பாக்குறோம். கடைசி வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அந்த புடிச்ச ஒரு பேர் எல்லாருக்கும் சொன்ன வரையும் பேரு. நீங்க எதுக்கு இப்ப கைய தூக்குறீங்க? ஒரு 5 செகண்ட் இப்படி கட் பண்ணி அடி. இதான் இதுல இருக்கிற 5 பேரு பேரு அது சொன்ன வரி கொஞ்சம் போட்டாச்சு. ஆனா இதை சூஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அது ஒரு குழந்தையா இருந்தாங்க. குழந்தை இல்ல வாங்க முடிவு எடுத்துருவோம். குழந்தை நீ ஆயிடுவேன். தொப்பி 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 பானை தம்பி சப்பு சப்பு அண்ணன் முடியுது கடல் வெடிட்டு அண்ணன் சொன்னது தான் ஒண்ணும் செய்யும். அவனுக்கு வந்து என்ன கண்ணை போட்டு சொன்னேன். ரொம்ப ஓர போயிட்டீங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு சரி வரீங்கப்பா. இல்ல அவரு பேர் தான் இருக்கு. ஓ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? கதை இருக்கு,
ஆனா இல்ல. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. So, அதான். ஓகே ஓகே வெற்றிகரமா இப்ப சோ வெற்றிகரமா நான் choose பண்ணிட்டேன். சரி சரி Content. No content. ஓகே இதுல content no content அப்படி நம்மளுக்கு எப்படி போல. சோ இதுல கதை இருக்குமான்னு தெரியல இல்லையான்னு தெரியல. ஆனா ஏதாச்சும் அது சொல்றது உண்மைதான். ஏதாச்சும் ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் Fun- இது எப்படின்னா நாங்க இந்த இது வந்து நாங்க எப்பயும் மாமா கடல அந்த இது சும்மா உட்காந்து பேசுவோம். அதை பேசுறதுக்கு சரி இங்க எடுத்து பேசினா எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் போடுவோம். எங்களோட ஆனா இதுல content எதுவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளவுதான். நாங்க என்ன ஃபன் பண்றோமோ அதே வழிதான் அந்த வீடியோல ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் செய்ய போறோம். அந்த போஸ்ட் சோ அது வரைக்கும் பார்ப்போம். இவரு என்ன கதை டைம் ஆச்சு. மங்கிதே டைம் ஸ்டார்ட் பண்ண டைம் வேற வந்தது வேற இந்தியன் டைம் ஆஃப் கோர்ஸ். சோ கடைசியா எப்பயும் போல கண்டென்ட்ல இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகே See you, ciao. பை see you. Bye.